ரெடி? ஹாய், என் பேர் சந்தியா நாயர். நான் இங்கே லீச் என்ன மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு செம்ம கேரக்டர் தான் எனக்கு நான் பண்ணது. நான் இதுக்கு முன்னாடி படம் எதுவும் பண்ணவே இல்லை. ஆனால் ஆஃப்டர் தட் நான் ஒரு 5 மூவி பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் அதை தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மை ஃபர்ஸ்ட் மூவி இது லீச்சை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அங்கே நின்றேன். ஒரு 35 days ஷூட் இருந்தேன். அடிப்பொலி எக்ஸ்பீரியன்ஸு. ஷுவர் நீங்கள் கண்டிப்பாக தியேட்டர் போய் பார்க்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃபஸ்ட்டு சீனில் எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிருந்தேன். ஆனால் நம்ம அனுபட்டன் அந்த டைரக்டர் எல்லாம் நம்ம கொஞ்சம் கம் ஆகிடுது. சண்டே ஜஸ்ட் சீன் இல்லை என்ன சொல்லி ஓகே. அப்போது என்னால் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் இவங்க எல்லோரும். இட்ஸ் ஏ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். தமிழில் ஃபஸ்ட்டு மூவி தான் இங்கே. எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும், தமிழ் மூவினா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பண்ணேன். இதுக்கு நான் இப்போது வெறும் தமிழ் மூவி பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு பாடு மூவி பண்ணணும். அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் டீம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ரோல் மாடலாக அங்கே அப்படி ஒன்றும் எதுவும் இல்லை. ஆனால் அந்த நயன்தாரா, த்ரிஷா மேம், இந்த நயன்தாரா வச்சு ஒரு ஸ்ட்ராங் லேடி எனக்கு அப்படி தான் வேணும். ஆனால் எல்லாருமே எனக்கு பிடிக்கும், எல்லா ஆக்டர்ஸும் எனக்கு பிடிக்கும். அப்படி தான். படத்தோட கதாபாத்திரம் ஹீரோயினோட கதாபாத்திரம் எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஒரு ஸ்க்ரீனில் நிற்கிறப்ப அது எப்படி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன் என் லைஃப்பில். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தேன். இது ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தனால எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இது வந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப கூல் ஆகிட்டேன். இதுதான் மூவி, இதுதான் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சும்மா தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்கு ஓகே ஓகே. நான் தெலுங்கு மூவி இதுவரை பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும்தான். தேங்க்யூ. ஆனால் நல்லா வந்திருக்கு. ஸோ பேசிக்காக மலையாளம் மூவி தான் வந்தது. அதுக்கப்புறம் சரி, ஏன்னா இது ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தமிழ் அந்த ஜோனில் இருந்துச்சு. சரி தமிழில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் வந்திருக்கு. 3 பாட்டு இருக்குது. ஒரு ரொமான்டிக் ட்ராக், ஒரு குழுகுழுப்பான ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டு வந்து பேசிக்காக ஸ்கோரோடு சேர்ந்து வர்றது. ஸோ அதனால் ஒரு 3 பாட்டு வந்திருக்கு. ஒரு பாட்டு ஸ்ரீகாந்த் பாடியிருக்கான். ஒரு பாட்டு கீத்துன்னு சொல்லி ஒரு பொண்ணு பாடிக்கார், ஒரு நியூ கமர் தான். ஸோ நல்லா வந்திருக்கு, எனக்கு தெரியாது. யார் இன்ஸ்பிரேஷனா? இல்லை சார், எவ்வளோ பேர் இருக்குது சார். ஐயோ, தமிழ் தான் சார். ஏன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே தான் நிறைய தமிழ் படம் பார்த்துருந்தேன், தெரியுமா? ஸோ கண்டிப்பாக ராஜா சார், ரமான் சார் தாண்டாமல் நம்ம போகவே முடியாது. எனக்கு இன்னொருனா எம்எஸ்சி சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் ட்ரிபிள் ட்ரம் மாஸ்டர் இருந்தேன் சின்ன வயசில். ஸோ அதனால் எம்எஸ்சி சார் ட்ரிபிள் ட்ரம் காங்கோ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அது தெரியாது சார். ஏன்னா என்னோடய பாட்டு கேளுங்க நீங்கள். இது எனக்கு தமிழ் ஒரு டெபியூ தான். முன்னாடி மலையாளத்தில் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாட்டு கேங்க. ஏன்னா இது 4 செவருக்குள்ளே நான் கேட்டிருந்த பாட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் கேட்க போகிறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். லீச் மூவி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன படம் தான், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இல்லை, சின்ன பட்ஜெட்டில் பண்ண படம். சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் தானே ஹீரோயும் இல்லை, ப்ரொடியூசரும் ஹீரோ இல்லை. லீச்னா ஒரு யூனிவர்சல் சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான்.
So when we started thinking to make a movie, we thought we should have a subject which can connect to the whole world actually. Full കംപ്ലീറ്റ് ആക്കി ഒരു ആക്ഷൻ ത്രില്ലർ കൊടുക്കலாம்னு நினச்சிருக்கேன். അപ്പോൾ லீச்சன்னா அட்டாம்பூச்சின்னா தெரியும். நம்ம டைம் அவர் நம்ம உடம்பில் ஒட்டியிருக்கும். அது நம்ம சேம் டைமில் നമ്മളത് കണ്ടുപിടിച്ച് ഇല്ലായിരുന്ന അവർ it will be a life threaten for you also. So that is the one line subject of this story movie. And Book of Cinema Productions is our company name, and this is our first production. We plan to release in Tamil Nadu, Kerala, Hyderabad and Karnataka. All South India we plan to make it. So we need your supports and prayers for this movie. I did a role also in this lead role because I was doing like short films and junior artist roles and theatre works like stage dramas and everything. So thank you. ஸ்க்ரீனில் வந்து உங்களோட படம் தேட்டரில் ஃபஸ்ட்டு படம் நீங்கள் ஹீரோவாக பண்ணுறது ஃபஸ்ட்டு படம். ஹீரோ பண்ணுறது ஃபஸ்ட் படம் தான். அதுக்கு முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் சரி சின்ன கேரக்டர் ரோலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. பின்ன ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான். ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு ஹீரோவாக நம்ம நிற்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு எப்பொழுதுமே கேரளாவில் சிபி மலல் சார், ஃபாசில் சார் அந்த மாதிரி கேரளாவில் சிபி மலல் சார், ஃபாசில் சார் அந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் படங்கள்லாம் பார்த்து வந்திருக்கு. இங்கே பாரதிராஜ் சார், பாலேந்தர் சார். பட் ஆக்ஷன் ஒரு மாஸ் படம்னா எப்பொழுதுமே தமிழ் சினிமா தான் நமக்கு. அப்போது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது இது ஆக்ஷன் படம் தான். தமிழ் ரசிகருக்கும் ரசிக்கும், மலையாளத்தில் எல்லாருக்கும் இஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட லவ் நமக்கு வேணும். தமிழ் லவ் பண்ணுன்னா ஓல் வேர்ல்டில் கிடச்சிடும், அது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் നമ്മൾ ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் எல்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. 2 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம கேரளத்தில் ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ சார். எப்படி சார் படம் வந்துருக்கு? ரீச் எப்படி வந்துருக்கு? ஹாய், நல்லபடியாக வந்திருக்கேன். ரொம்ப பெருமைப்படுறேன். இது எனக்கு வந்து முதல் தமிழ் ஃபிலிம். ஒரு 8 படம் நடிச்சிருக்கேன் மலையாளத்தில், சின்னதாக. ஆனால் இதில் நான் ஒரு த்ரூஅவுட் ஒரு கேரக்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? எவ்வளோ நிறைய ஸ்ட்ரகிள் தாண்டி நிறையா சின்ன கதாபாத்திரம் பண்ணி ஒரு ஸ்க்ரீனில் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுறோம். கண்டிப்பாக நான் முதல்ல இருக்கும்போது ஒரு 2 சீனில் 3 சீன்லலாம் வந்துட்டு டயலாக் இல்லாமல் தான் போயிருந்தேன். ஆனால் இதில் வந்து டயலாக் இருக்கேன், அதுக்கப்புறம் ஃபைட்டு இருக்கேன். இந்த உடம்பு வச்சுட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எல்லோரும் இப்போ இங்கே இதில் வந்து ஒரு 10 கேரக்டர் இருந்தால் 10 கேரக்டருக்கும் 10 ஸ்டைலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கேன். இந்த ஹீரோயின் அப்படி இல்லை, எல்லாருக்கும் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் இருக்கேன். அதனால் நல்லபடியாக வந்திருக்கேன் நினைக்கிறேன். தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக அப்போது கேரளாவில் இருந்தால் ஒரு முதல்ல இந்த பேனர் பார்த்துரும், அதுக்கப்புறம் இல்லைன்னா ஸ்டார் வேல்யூ இருக்கா அதெல்லாம் பார்த்துரும். ஆனால் நானும் இந்த மாதிரி தமிழ் பேசுகிறதுக்கு படம் பார்த்து மட்டும் தான். அப்போ நானும் நிறைய தமிழ் படம் பார்க்குற ஆள், அன்லிமிட்டெட் தான். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக பேச முடியுது. அப்புறம் புதுசாக யாரும் வந்திருந்தால் கூட நல்ல படமாக இருந்தால், நல்ல மூவியாக இருந்தால், நல்ல கதையாக இருந்தால், நல்ல நடிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஏற்றிருந்தோம் எனக்கு முதல்ல தெரியும். நானும் இங்கே நிறைய படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கேன். உங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் இருக்கணும். இல்லை சார், எனக்கு வந்து நிறைய படங்கள் நடிக்கணும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லபடியாக பண்ணணும். அதுக்காக இப்போது இந்த உடம்பு இது பகுதியாக இருந்தால் கூட ஆஃப் பண்ணணும்னு சொன்னால் கூட நான் பண்ணிவிடும், பெருசாக பண்ணணுன்னா கூட பண்ணிவிடும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கீங்க. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கீங்க. அது உடம்பு பெருசாக பண்ணியிருந்தாலும் கொஞ்சமாக பண்ணியிருந்தாலும் பண்ணும்போது ஏதாவது புதுசாக வெரைட்டி ஏதாவது வேஷங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
படம் வந்து நல்லா வந்திருக்கு, அதனால தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தது. படம் வந்து ஒரு டிப்பிக்கல் என்ன ஒரு சவுத் இந்தியன் படம் மாதிரி இல்லை, பக்கா என்ன ஒரு பேன் இண்டியன் மூவி மாதிரி எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கும் இது ரசித்து பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி தான். அப்போது மெயினாக மலையாளத்தில் தான் இவங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. ஆனால் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் நம்மளே சொல்லியிருக்கு அவங்கக்கிட்ட, இது தமிழில் தெலுங்குல எல்லாம் போனால் பெட்டராக இருக்கும். அப்போது அதனால இப்போ வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா 4 இடத்துல படம் வைடாக ரிலீஸ் இருக்குது. ஓகே சார். எந்தளவுக்கு தேட்டர் கிடைச்சிருக்கு ஏதாவது? நல்லபடியாக இப்போ ஒரு எப்படி தமிழில் வந்துட்டு கூட நமக்கு ஒரு 50-60 தியேட்டருக்கு மேலே இப்போதே ஃபைனல் ஆகிருக்கு. அதே மாதிரி கேரளாவில் ஒரு 100 தியேட்டர்ஸ். ஒரு ஆர்டிஸ்ட் படத்துக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது அதே மாதிரி இருக்குது அதுக்கு. சரி.